இயேசுவில் நாமும் வாழ்ந்திட வேண்டும். அவரின் பாதையிலே நாம் நடந்திட வேண்டும். பாவம் போக்கிட வேண்டும், கோபம் நீக்கிட வேண்டும். என்றும் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும். அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும். இறையரசின் அன்பு மாந்தர் அனைவருமே வாருங்கள். இறைவன் அழைப்பை ஏற்று அவரில் மகிழுங்கள். இறையரசின் அன்பு மாந்தர் அனைவருமே வாருங்கள். இதோ நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த மகிமைக்கு அந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றை நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் மன்றாடுவோம். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். கடந்து வந்த பாதையிலே நாம் செய்த தவறுகள் என்ன, நம்முடைய பலவீனங்கள் என்ன, பாவங்கள் என்ன, குற்றங்குறைகள் என்ன, எல்லாவற்றை நினைத்து பார்த்து மன்னிப்பு கேட்போம். ஒரு இணைந்து பொது மன்னிப்பு ஜெபத்தினை சொல்லி மன்றாடுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை வானதுர்ப்பு நினைவரையும் சகோதர சகோதரர்களையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்கிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றம் குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நிறைவான வாழ்விற்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் மத்திராவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5 8 முடிய. இறைவா, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே பேசும், உம்மடியேன் நான் கேட்கிறேன். இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5 8 முடிய. ஆண்டவர் கூறுவது, இதோ நாங்கள் வருகின்றன, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசர் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலைநாட்டுவார்.
அவர் தம் நாளில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிக்கேனும், அதாவது ஆண்டவரே தமது நீதி என்னும் பெயரால் இந்நகர்கள் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்து வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்றும் சொல்வர். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தாங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்து அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்து வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72 1-2, மேலும் 12-13, மேலும் 18-19. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி பார்வை வழங்கும். ஆற்றலை அழியும். அரசு மைந்தரிடம் உமது நீதியை விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழை திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியற்றோருக்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரேலின் கடவுள், போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பெருகிய அவரது பெயர் என்றென்றும் புகழப் பெறுவதாக. அவரது மாட்சி உலகெங்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். பல்லவி. ஆமேன். அல்லேலூயா. இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்றுவோர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித யோசேப்பினுடைய சிறப்பு என்ன? 2 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன், சரியா? புனித யோசேப்பினுடைய சிறப்பு என்ன? நேர்மையாளர். அழகு இறைவார்த்தையே அதைத்தான் சொல்லுது. இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? கனவு காண்பதா? கனவின் மன்னனாப்பா அவரு. ஏழை பிள்ளைகளை பாதுகாப்பதா? அழகு. அப்படி சிறப்பு என்ன? யோசேப்புடைய சிறப்பு என்ன? ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான சிறப்பு உண்டு. தாய் மரியாவுடைய சிறப்பு என்ன? எதன் மேலே அவருடைய ஆன்மீகம் பயணித்தது? ஆம் 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 ஆம். சூசேப்பரும் ஆம் ஆம் ஆம். நீங்க நினைத்தது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் உமது அடிமை ஐயா. மாதா சொன்னாங்க, இவர் செய்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ சூசேப்புடைய மிகப்பெரிய சிறப்பு இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. ஆம், மாதா சொன்னாங்க, உமது அடிமை நான், உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஏற்றுக்கொண்டு அது பிறகு பின்வாங்கவே இல்லை. நாட் டர்னிங் பேக், திரும்பி பார்க்கவே இல்லை. சரிங்களா? சூசேப்பரும் ஏற்றுக்கொண்ட பின்னாடி திரும்பி பார்த்தானா? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ இதை தூக்கிட்டு எருசலேமுக்குள்ள இது என்ன எகிப்துக்கு ஓடணுமே, இது என்னது அப்படின்னு புலம்பிக்கிட்டு தீர்த்தாரா? என்னைக்கு ஆம் என்று சொன்னாரோ அன்றிலிருந்து அந்த குடும்பத்தினுடைய இன்ப துன்பங்களை சுமந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி தான் குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய சிறப்பான பண்பு இதுதான். என்னைக்கு நீ கைப்பிடிச்சியோ, அவன் கெட்டவனோ நல்லவனோ, குடிகாரனோ போதைக்கு அடிமையானானோ, கையை பிடிச்சிட்ட, கடைசி வரை கையை பிடிச்சிக்கிட்டேன் போகணும். இல்லாட்டினா பிடிக்கக்கூடாது. இல்லைன்னா பிடிக்காத. சேலஞ்ச் பண்ணுங்க, சேலஞ்ச் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஐயோ அம்மாச்சோ அப்படி எல்லாம் அப்படியே ஏற்றுக்கிறது. குருட்டுத்தனமாக ஏற்றுக்கிறது. எப்படியாவது தள்ளிவிட்டா போதும் போதும். கையை பிடிச்ச பின்னாடி ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, ஏன் பாப்பே அப்பாரி தான். ஆனால் கையை பிடித்த பின்பு கடவுள் அதற்கென்று ஆசீர்வாதங்களின் நல்கொடைகளையும் நிறைவாக கொடுக்கிறார். சரி பண்ண முடியும். திருமண வாழ்விற்கு கடவுள் கொடுக்கின்ற அருள் செல்வத்தை வைத்து சரி செய்ய முடியும். கஷ்டத்தை கடந்து வர முடியும். அதை நம்முடைய சூசேப்பர் அதை செய்தார். என்றைக்கு இறைவனோடு கரம் கோர்த்தாரோ அன்றிலிருந்து இறைவன் விருப்பத்தை தன் கடைசி வரைக்கும் நிறைவேற்றினார். இரவில் தூக்கிட்டு ஓடு, பிள்ளையை தூக்கிட்டு போ, எந்த விதம் மறுப்பு இல்லை. எனவே அன்பிற்கினியவர்களே, கிறிஸ்தவ ஆன்மீகம் அதுதான். புனித சூசேப்புடைய ஆன்மீகம் அதுதான். என்றைக்கு நாம் கிறிஸ்தவ பிள்ளைகளாக அழைக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் சிறப்பு, உயர்வு அதுதான். அதில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு, சிறப்புகள் உண்டு என்பதை நம்முடைய பாதுகாவலர் வழியாக நாம் அறிந்து கொள்வோம். அப்பொழுது நிறைய கனவுகள்லாம் வரும். சரிங்களா? நல்லா ஆம் என்ற சொல்ல பின்னாடி இறைவனுடைய முழுமையாக அர்ப்பணிக்கிற பொழுது பல வழிகாட்டுதல் கிடைக்கும், கடவுளுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். புனித சூசேப்பர் அதை ஏற்றுக்கொண்ட பின்னாடி நிறைய வழிகாட்டுதல்.
நிறைய வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். எனவே அந்த தன்மையை அந்த ஆன்மீகத்தில் நாமும் பயணிப்போம். கடவுள் நம்மை நிறைவாக நம்முடைய பாதுகாப்புடைய சூசையப்பர் வழியாக ஆஸ்வதித்து பிறக்கவிருக்கும் புதிய ஆண்டு நமக்கு பல்வேறு நலன்களையும் ஆசிரையும் இந்த நவநாள் பக்தி முயற்சியின் வழியாக தந்திட வேண்டும் என்று சொல்லி புனித சூசையப்பர் நமக்காக என்ன கனவு காண்கிறாரோ அந்த கனவெல்லாம் நாம் நனவாக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி வேண்டி தொடர்ந்து பலியிலே நாம் மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவரே, அனைத்து உலகின் நிறைமமை போற்றி பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் வழி நிலத்தில் பயமாக்கப்பட்டு வாழ்வழிக்கக்கூடிய அப்பமாக மாற்றியறலும் இறைவனின் வாழ்த்து பெறுவராக. ஆண்டவரே, அனைத்து உலகின் நிறைமமை போற்றி நாங்கள் பெற்றுக்கொண்டோம். வாழ்வழிக்கக்கூடிய ஆன்ம பானமாக மாற்றியறலும் காணிக்கையா காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம். சகோதர சகோதரரை, நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு புனித சூசையப்பர் அன்பு கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிற உங்களுடைய விடமான பலியானது எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்கள் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் யோசேப்பின் அவனாளில் தக்க புகழ்வரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகமே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீ. தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கைக்கும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர்.
தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆசி பெற்றவர் சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து எந்த தேவைக்காக மன்றாட்டுக்காக தொடர்ந்து இந்த 3வது புதன்கிழமை இந்த பக்தி முயற்சியிலே பங்கேற்று மன்றாடி வருகிறோமோ அவைகளை ஒப்பு கொடுப்போம், மன்றாடுவோம். தொடர்ந்து குறிப்பிட்ட கருத்துக்காக நீங்கள் இந்த 3வது புதன்கிழமை இந்த நவநாள் பக்தி முயற்சியிலே பங்கேற்று ஜெபித்து கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக அது எத்தனாவது 3வது புதன் என்று நமக்கு தெரியாது. இருந்த பொழுதிலும் நிச்சயமாக நீங்கள் எதை நினைத்து மன்றாடுகிறீர்களோ அவைகள் நடந்தே தீரும். சூசையப்பர் நாளிலே மிகுந்த இரக்கமாய் இருக்கிறார். நமக்காக பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறார். உனக்காக நான் கனவு காண்கிறேன், என்னுடைய திட்டத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன், என்னை நீ நம்பு, என்னுடைய பாதுகாப்பை கண்டு உணர்ந்து நன்றி செலுத்து. நான் உன்னை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலில் நீ எனக்கு என்னுடைய அன்பு கரங்களில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறாய். கடவுள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சமூகத்தையும் என் பாதுகாப்பில் ஒப்படைத்திருக்கிறார். எனவே நான் பின்வாங்க மாட்டேன். உன்னுடைய இன்ப துன்பங்களில் நான் என்னாலும் பங்கேற்பேன். நீ நம்பு, என்னை சிக்கன பிடித்துக்கொள். உன்னை வழிகாட்டுவதற்காகவே இறைவன் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நான் செய்ய ஆசைப்படுகிறேன். என்னை நீ அனுமதி, என்னை நீ அனுமதி. நீ அனுமதித்தால் உன் குடும்பம் ஆசீர் பெறும். என்னை அனுமதித்தால் உன் குடும்பம் நலம் பெறும். என்னை அனுமதித்தால் உன் குடும்பம் வறுமையிலிருந்து நீங்கும். என்னை அனுமதித்தால் உன் குடும்பம் நோய்களிலிருந்து நீக்கப்படும். நிச்சயமாக இறைவன் கொடுத்த அந்த பொறுப்பை நான் ஒருபொழுதும் பின்வாங்க மாட்டேன். இதோ ஆழமான இறை நம்பிக்கையில் வேரூன்றி இறைவனுக்கு அடிமையாகு. இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற விருப்பம் கொள். இறைவனுடைய ஆசையை நிறைவேற்ற விருப்பம் கொள். நீ உயர்ந்தே நிற்பாய் என்று சொல்லி புனித சூசையப்பர் நாளிலே நமக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார். ஒப்பு கொடுப்போம், மன்றாடுவோம். இதை குறித்து தொடர்ந்து நீங்கள் நவநாளிலே குறிப்பிட்ட வேண்டலுக்காக பயணிக்கிறீர்களோ ஒப்பு கொடுங்கள். பிள்ளையுடைய படிப்பு, பிள்ளையுடைய நலன், பிள்ளையுடைய நல்ல வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, அனைத்து கஷ்டங்களிலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, இவைகளை குறித்து நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒப்பு கொடுங்கள். அனைத்து வேண்டுகளும் நிறைவேற்றப்படும். ஆமென். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றான கடவுள், பேரன்போடு எங்களை நேசிக்கக்கூடிய இறைவன், எங்களோடு இம்மானுவேலாக இருந்து செயலாற்றுகின்ற இறைவன் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியினை இந்த அப்பத்தின் மீதும் இந்த ரசத்தின் மீதும்
உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழிந்து ஆஸ்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்ற அன்போடு ஜெபிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆவே ஆண்டவர்கள் கிறிஸ்து நிரப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதர் அப்பத்தை மேற்பதை கிண்ணத்தை முக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே நடு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் மங்களும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவுகூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலையினராக அன்றும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திடும். தந்தை நாளிலே பலிலே திருப்பலி கருத்துக்கள் வழங்கி மன்றாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தினரை கண்ணோக்கும் ஆஸ்வதியும் உடைய சூசைப்படிய பரிந்துரை பெற்ற குடும்பமாய் என்னால் வாழ அருள் புரிவீராக. இந்த நம்மநாள் திருப்பலிலே பங்கேற்று மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு மக்களையும் நலமாக்குவீராக, ஆஸ்வதிப்பீராக, உம்முடைய ஆஸ்வாதத்தால் நிரப்புவீராக. தந்தையை உயிர்த்தலும் எதிர்நோக்குழும் எங்கள் சகோதர சகோதரர்களையும் குறிப்பாக அந்த நாள் நினைத்து பார்க்கிற ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு நினைவு திருமுகோளினுடைய ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனுபவமே தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் அவருடைய கணவனால் புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மொக்கு வந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவரும் நிலைப்பாழ்வில் பங்கு தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாமை புகழ்ந்தேத்து மரமரளமை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு என்னாலும் நம்மை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆயன் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்தும் நாங்கள் விடுவிக்கப்பட்டு யாதொரு கலக்கமின் நலமாக பூமியில் வாழ்ந்து மேலான அன்பையும் இரக்கத்தையும் அமைதியும் சுவைத்து மகிழ்ந்து கொள்வது ஆசியை
இப்பலியின் வழியாக தந்தல்வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி வழிகாட்டுதல் உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் இறைவனின் மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் இறைவனின் சம்மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் இறைவனின் சம்மரியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சம்மரி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகிற நல்ல ஆயன் இவர். இம்மானுவேலாக நம்மோடு என்னாலும் பயணிக்கக்கூடிய கடவுளாக இந்த நற்கருணை வடிவிலே எழுந்தருளி வந்து ஆஸ்வதிக்க வருகிறார். இந்த ஆண்டுடைய விருந்திற்கு இந்த நாளில் அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இப்படி யோசேப்பின் அவனாளில் பேரின்பம் கொள்ளும் மத குடும்பத்தை இப்பீடத்தின் திருமணமால் நிறைவு செய்துள்ளீர். முடிவெல்லாம் அது துணையாளி குடும்பத்தை பாதுகாத்து உம் அல்கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அல்புரிவீனாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென்.
கண்களை மூடுவோமா? இது அருளின் நேரம், இது இரக்கத்தின் நேரம். இயேசு ஆண்டவர் நம்மை சந்திக்க வந்திருக்கிற நேரம். நம் உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கிறவர், நம் உடலில் எழுந்து வந்திருக்கிறவர். இதோ இந்த நற்கருணை பேழையிலே, மகனே மகளே கலங்காதே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ எனக்குரியவள், நான் உன்னை சுதந்தரித்துக் கொண்டேன் என சொல்லி நம்மை அன்போடு அரவணைப்போடு இரக்க கண்களோடு உற்று நோக்குகிறவர். இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோமா? உற்று நோக்குவோமா? அப்பா, நற்கருணை ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து பராமரித்து இருக்கிறீரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. பரிசுத்தரே, எங்களை படைத்தவரே, எங்களோடு தங்கி இருப்பவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த பாடல் வரிகளை என்னோடு இணைந்து பாடுவீர்களா? ஓம் சந்நிதியின் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் எந்த துன்பமே வந்தாலும் நான் வென்றிருப்பேனே. பாடுவோம். உம் சந்நிதியின் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் எந்த துன்பமே வந்தாலும் நான் இன்றிருப்பேனே. உணர்ந்து கைகளை உயர்த்தி, உம் சந்நிதியின் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் எந்த துன்பமே வந்தாலும் நான் இன்றிருப்பேனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மையே நான் நேசிப்பே. உணர்ந்து சொல்லுவோமா? உம்மையே நான் நேசிப்பே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மையே நான் நேசிப்பே. உம்மையே நான் நேசிப்பே. நெஞ்சோடு மார்போடு கரங்களை இணைத்து, உம் சந்நிதியின் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் எந்த துன்பமே வந்தாலும் நான் இன்றிருப்பேனே. அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்க இங்க வந்திருக்கிறோம், எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய அன்பை உணர இங்கு வந்திருக்கிறோம், எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பை வேண்டி வந்திருக்கிறோம், எங்களை ஆசீர்வதிங்க. எங்க பிள்ளைகளுக்கு நல்ல உடல்நலத்தை கேட்டு வந்திருக்கிறோம், எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் செல்லட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்வாகட்டும். எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி. எங்களை ஆளுகை செய்ய போவதற்காய் நன்றி. எங்கள் கூடவே தங்கி இருக்க போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். நான் விசுவசிக்கிறேன். நான் விசுவசிக்கிறேன். இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். என் குடும்பம் விசுவசிக்கிறது. என் குடும்பம் விசுவசிக்கிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, தெய்வ பயத்தோடு வாழ்ந்தவர் இந்த யோசேப்பு. திருப்பி சொல்லுங்க, தெய்வ பயத்தோடு வாழ்ந்தவர் இந்த யோசேப்பு. அன்புக்குரியவர்களே,
எப்பொழுது தெய்வ பயம் நம் உள்ளத்தில் இருக்கிறதோ அப்பொழுது நாம் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அப்படிதானே? அவரிடத்திலே நாம் ஒன்றுமில்லை என அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய திட்டங்கள் என் திட்டங்களாக மாறும். அப்படிப்பட்ட கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்தியவர் தான் நாம் இந்த நாளிலே நினைவு கூறுகிற நம் பங்கின் பாதுகாவலர் புனித யோசேப்பு. அன்புக்குரியவர்களே, கடந்த மாதத்திலே ஒரு செய்தி ஒன்றை வலைதளங்களிலே பார்த்திருப்பீர்கள். அது ஒரு காணொளி. சவுதி அரேபியாவில் அந்த பாலைவனத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒருத்தர் அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. பாலைவனத்தை எப்படி இருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் தானே? பாலைவனம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சூடா, யாருமே இல்லாத ஒரு இடம் தான் இந்த பாலைவனம். ஒருத்தர் சூடா நாட்டிலிருந்து ஒருத்தர் அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார். அந்த பக்கமாக ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து ஒரு 4-5 பேர் இறங்குறாங்க. அவன் இறங்கினப்ப அந்த ஆடு மேய்ச்சர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து இமான் அப்படின்னு சொல்கிறார். இமான் அப்படின்னா அந்த இஸ்லாமிய மதத்தில் குருக்கள் அல்லது அவங்களுடைய சாமியார் அப்படின்னு சொல்லலாம். இறங்கி அந்த ஆடு மேய்ச்சரை பார்த்து கேட்குறாரு, தம்பி, நாங்கள் வழிப்பயணமாக போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு மட்டன் ஒன்று தேவைப்படுது, நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு. நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீல்ல, அதில் ஒரு ஆடை எனக்கு கொடுத்துரு. உனக்கு இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் நீ வாங்குவ அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறான், எனக்கு 100 ரியால், அந்த நாட்டோட அந்த காசு 100 ரியால் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் உனக்கு 200 ரியால் தரேன், 2 மாதத்துக்கான சம்பளத்தை உனக்கு தந்துடுறேன், நீ ஒரு ஆடை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. அவன் சொல்கிறான், ஐயோ, இது என்னோட ஆடு இல்லை, இது முதலாளியோட ஆடு. இந்த ஆட்டுக்கு நான் உரிமையாளர் கிடையாது, அவர் தான் உரிமையாளர். நான் அது இந்த தப்பை எப்பயும் செய்ய மாட்டேன். அவர் சொல்றாரு, தம்பி, இது ஒரு பாலைவனம், யார் உன்னைய பார்க்க போறா? இங்க யாருமே இல்லை. நம்மளா இருந்து என்ன பண்ணிருப்போம்? 2 மாசம் சம்பளம் வருதுன்னு தூக்கி கொடுத்துட்டு வந்திருப்போம். அவன் சொல்றான், நான் இந்த ஆட்டுக்கெல்லாம் உரிமையாளர் கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அவன் சொல்றான், இல்ல, நீ பொழைக்க தெரியாத பையன், நீ இதை கொடுத்தினா நான் உனக்கு 200 ரியால் கொடுப்பேன், நீ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. அவன் சொல்றான், எனக்கு இந்த காசு வேணாம், என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கடவுள் எனக்கு நீதி கொடுப்பாரு. நான் சாக போற காலங்களில் அவர் என்ற கணக்கு கேட்பார், அவர் கணக்கு கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன்னு சத்தம் போட்டு அழுகிறான், கத்தி அழறான், நான் கொடுக்க மாட்டேன். அந்த கார் அப்படியே போயிருது. அந்த குறிப்பிட்ட காட்சியை யாரோ ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காங்க, செல்போன்ல படம் எடுத்திருக்காங்க. அதை வலைதளங்களில் பரவுது. அது பரவுனதுக்கு அப்புறம் இந்த சவுதி அரேபியாவோட எம்பசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அங்க இருக்கிற இந்த சூடான் நாட்டில் சேர்ந்த இந்த ஒரு சவுதி அரேபியாவில் இந்த சூடான் நாட்டோட யார் இருப்பா? ஒரு தூதுவர் இருப்பார், அப்படிதானே? அந்த தூதுவர்கிட்ட இந்த செய்தி போது அந்த காணொலியை பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் என்னுடைய நாட்டில் வாழுகிறாரா அப்படின்னு அவரை தூக்கி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க பாருங்க, அவர் கூப்பிடுறாரு. அவ்வளோ பெரிய அபிஷியல்ஸ் இருக்கிற அந்த இடத்துல ஒரு தலப்பா கட்டி ரொம்ப சாதாரணமா அந்த மனுஷன் நடந்து வாரான். அந்த அவனை கூப்பிட்டு கை கொடுக்கிறாரு. என் கடவுள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், நான் வாழுகிற கடவுளுக்கு உண்மையா இருக்க வேண்டும் அப்படின்னு நீ உறுதி ஒன்று சொன்ன அந்த காணொலியை பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொன்னானா, அல்தயுப் யூசேஃபுஸ் அப்படின்னு சொன்னானா. என்னது? அல்தயுப் யூசேஃபுஸ். யூசேஃப்னா யாரும் தெரியுமா? யார் சொல்லுவா? இஸ்லாமியர்கள் நம்முடைய யோசேப்பு கொடுக்கிற இந்த வார்த்தை தான் அந்த யூசேப்பு. இந்த காணொலியை பார்த்த பிறகு எனக்கு யோசேப்பு தான் ஞாபகம் வந்தாரு. இந்த மனிதரும் தான் வாழ்ந்த காலத்திலே கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவர். அன்புக்குரியவர்களே, அவர் சும்மா விடல, அவனை கூப்பிட்டு 2 லட்சம் ரியால் உனக்கு பரிசா தாரேன். நம்ம காசுல அது கோடிக்கணக்கான காசு. கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவன், நான் நேர்மையாக வாழ வேண்டும் என உறுதி எடுத்தவன், இன்னைக்கு கோடிக்கணக்கில் அவனுக்கு அந்த பரிசு கொடுக்கப்படுகிறது. நாமும் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கிறோமா? ஒரு சாதாரண வாழ்வு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? அதை நேர்மையோடு வாழ்கிறோமா? கடவுள் சொல்லுகிறார், உனக்கு உரியதை நான் உயர்த்தி கொடுப்பேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவனுக்கு ஒரு பெரிய விருந்து அங்க கொடுக்கப்படுகிறது. அந்த பெரிய விருந்தோட அவனோட நாட்டுக்கு செல்லுகிறான், சூடான் நாட்டுக்கு செல்லுகிறான். ஏர்போர்ட்ல அவனை யாருன்னே தெரியாத மக்கள் ஆயிரக்கணக்காக கூடி இருக்கிறாங்க. அவனை தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கை இருக்கிறவங்க மட்டும் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சத்தமா கை தட்டுங்க பாப்போம். ஆமா, சத்தமா.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் நவநாள் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த யோசேப்பும் இதே தெய்வ பயத்தோடு வாழ்ந்தவர் தான். இதே தெய்வ பயத்திலே கடவுளுடைய திட்டம் என் வாழ்விலே செயல்பட வேண்டும் என உறுதி எடுத்தவர் தான் பிரியமானவர்களே. அது பழைய ஏற்பாட்டு யோசேப்பா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு யோசேப்பா இருந்தாலும் சரி, இந்த இரண்டு நபருமே தன்னுடைய வாழ்வை கடவுளிடத்தை ஒப்பு கொடுத்தவர்கள். அனாவிங் யாவே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னா, கடவுளே நான் ஒன்னும் இல்லை, என்கிட்ட எதுவும் கிடையாது, என் கடைசி மூச்சையும் கடைசி சொத்து ரத்தத்தையும் உமக்கு கொடுக்கிறேன், நீங்க பாத்துக்குங்க. இதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இந்த இருவரும் செய்தார்கள். இந்த பழைய ஏற்பாட்டு யோசேப்பு அண்ணன் தம்பியால் என்ன பண்ணப்பட்டவன்? விரட்டப்பட்டவன். அவன் போறான், போன இடமெல்லாம் அவனுக்கு அடி, போன இடமெல்லாம் மிதி. ஆனால் கடவுளுடைய பாதுகாப்பு அங்க இருக்கிறத பார்த்தான் பிரியமானவர்களே. அவன் அந்த அரண்மனைக்கு செல்லுகிறான். அந்த அரசன் அவனை எதுக்கு அரசராக்குறான்? எதுக்கு பொறுப்பாளராக்குறான்? எல்லாத்துக்கும் பொறுப்பாளராக்குறான். அப்படிதானே? எல்லாருக்கும் பொறுப்பாளராக்குறான். ஆனால் அவருடைய மனைவி அவனை கூப்பிடுறான், நீ வா, என்னைய கல்யாணம் பண்ணிக்க, நம்ம ரெண்டு பேரும் போயிருவோம் அப்படின்னு கூப்பிடுறான். அவன் ஒரு வார்த்தை சொல்லுறான், அன்புக்குரியவர்களே, மிக மலான வார்த்தை. நான் இங்க இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் உரிமையாளன், ஆனால் உன்னை தவிர. ஏன் தெரியுமா? என்னை யார் பார்த்து கொண்டு இருக்கிறார்? கடவுள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, அவன் நினைச்சிருந்தானா அவளை கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். அவனுக்கு இருக்கிற பதவி அவனை எடுத்து சென்றிருக்கலாம். ஆனால் அவன் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததால் கடைசி தலைமுறை வரைக்கும் அவருடைய பெயர் நிலவியது. அன்புக்குரியவர்களே, இதே இந்த வாழ்வுதான் நம்முடைய யோசேப்பின் வாழ்விலே பார்க்கிறோம். யோசேப்பு நம்ம சின்ன பையன் தான். அவருடைய போட்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வயசான ஆளு மாதிரி நம்ம காட்டியிருப்போம். அப்படிதானே? யோசேப்பு அவருக்கு திருமண ஒப்பந்தமானது அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்படிதான் நீங்க வந்துச்சு. யாரோட? மரியாவோட. அப்ப ஒரு வயசான தாத்தாக்கும் ஒரு இளம்பெண்ணு கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பாங்களா? இது என்ன, அவருக்கு 60ஆம் கல்யாணமா? இல்ல அன்புக்குரியவர்களே, மிகவும் சின்ன பையன். இவருக்கும் அந்த கனவுகள் இருந்திருக்கும். நானும் திருமணம் முடிக்க வேண்டும், என் வாழ்விலும் ஏகப்பட்ட ஏக்கங்கள் இருந்திருக்கும். ஒரு சின்ன பையனா கல்யாணம் முடிக்கிற வயசுல அவருக்கும் அந்த எல்லாமே இருந்திருக்கும். நான் போகணும், நான் கல்யாணம் முடிக்கணும், நல்லா பார்த்துக்கணும், என் மனைவி வச்சு பார்த்துக்கணும், வாழ்க்கையில் நிறைய முன்னேற ஒரு துடிப்போட தான் இருந்திருப்பாரு. ஆனால் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டத்தை பாருங்கள். அன்னை மரியாளுக்கும் இவருக்கும் மன ஒப்பந்தமாகிறது. இங்கு வானதூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிறார். இந்த நாசரேத்துக்கு போனீங்கன்னா, நான் போனதில்ல, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வானதூதர் காட்சி கொடுத்த அந்த இடமும் இந்த சூசைய வேலை செஞ்ச அந்த தச்சு பட்டறையும் பக்கத்துல இருக்கும். இருவரும் தெரிந்தவர்கள், தெரிந்து கொண்டவர்களுக்கு தான் திருமண ஒப்பந்தம் ஆகிறது. காரணம் யோசேப்புக்கு தெரியும் மரியா நல்ல பிள்ளைன்ட்டு. இந்த 3 மாசம் கழிச்சு மரியா யாரை சந்திக்க போறாங்க? எலிசபெத்தை சந்திக்க போறாங்க. எலிசபெத்தை சந்திச்சு வரும்போது ஏறக்குறைய எத்தனை மாசம்? 6 மாசம் ஆச்சு. நான் நிச்சயம் பண்ணும்போது நல்ல பொண்ணுதான், நான் பார்க்கும் பொழுது நல்ல பொண்ணுதான், எங்கேயோ போயிட்டு கெட்டு போய் வந்திருக்காளே அப்படின்ட்டு ஒருவேளை அந்த யோசேப்பு மரியாளை ஏத்துக்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம அப்படி ஏத்துக்குவோமா சொல்லுங்க? நடைமுறை வாழ்க்கையில இன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பூ வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நிச்சயம் பண்ண பொண்ணு ஒருவேளை மாசம் மறந்து நம்ம ஒத்துக்குவோமா? அன்புக்குரியவர்களே, அவருக்கும் அதே தயக்கம் இருந்திருக்கும். இந்த செனட் என்று சொல்லப்படுகிற இந்த தலைமை சங்கத்துக்கு போயிருப்பாரு. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? எனக்கு எழுதி கொடுங்க, எழுத்து வடிவத்தில் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அன்புக்குரியவர்களே, யோசேப்பு ஒன்றை செய்தார். அப்பா, எனக்கு நடக்கிறது என்னன்னு தெரியல, என் வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு எனக்கு தெரியல, ஆனால் இது என்ன எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருப்பாரு? தூங்கி இருப்பார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பல நேரங்களில் பலதை நினைச்சு குறிச்சு நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கோம். தூங்கும் பொழுது, காலை எந்திரிக்கும் பொழுது அதே நினைப்பு தான். நான் இன்னைக்கு நாளை எப்படி கடத்த போறேன், இன்னைக்கு நாள்ல நான் யார் மூஞ்சில முழிக்க போறேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமா, என் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமா, என் வாழ்க்கையில பணம் வருமா, பதவி வருமா, புகழ் வருமா, இன்னைக்கு அந்த கூனி குறுகி போன அந்த உள்ளத்தோட தான் இன்னைக்கு தூங்க போறோம். அன்புக்குரியவர்களே, அதே நினைவுகளோடு எழும்புகிறோம். நான் ஒன்றுமில்ல, என் வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல, கடவுள் என்னை பார்த்து கொள்வார் என்றுதான் இந்த யோசேப்பு தூங்க போயிருக்காரு. பிரியமானவர்களே, அந்த இடத்தில் தான் கடவுள் அவருக்கு தோன்றி அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த இறைவாக்கினர்கள் யாரும் தெரியுமா? கடவுள் சொல்வதை
அப்படியே செய்கிறவங்க. யோசேப்பு எதுவும் மாற்றி செஞ்சாரா? மாற்றி செஞ்சாரா? என் தலை ஆட மாட்டேங்குது. மாற்றி செஞ்சாரா இல்லையா? கொஞ்சம் சத்தமா மாற்றி செஞ்சாரா இல்லையா? இல்ல அன்புக்குரியவர்களே, கடவுள் எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறார். என் வாழ்க்கையில இன்னைக்கு எனக்கு என்ன தேவை, என் குடும்பத்துக்கு என்ன தேவை, என் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, என் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கரம் விரிச்சு கேட்கிறேன். நீ பல நேரங்களில் என்னுடைய வாழ்வை கடவுளுக்கு கொடுக்க மறுக்கிறேன். நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ, என் வாழ்க்கைக்கு நீங்க என்ன செயல்பாடு வச்சிருக்கீங்களோ அதை என் வாழ்க்கையில செயல்படுத்துங்கன்னு சொல்ல வாய் வருதா? இல்லையே பிரியமானவர்களே. ஏன்? எனக்கு கடவுள் பயம் இல்லை. இந்த தெய்வ பயம் இல்லாத சூழ்நிலை என்னை அவருடைய திட்டத்திற்குள்ளாக செல்லுவதற்கு மறுக்கிறது. அவர் எனக்கு வைத்திருக்கிற எல்லா கதவுகளும் அடைக்கப்படுகிறது. ஏன்? நான் என்னை வெளிப்படுத்துகிறேன், கடவுளை மறைக்கிறேன். நான் என்னுடைய திட்டத்தை அவரிடம் கேட்கிறேன். இதுதான் வேணும், இதுதான் செய்யணும், என் வாழ்க்கையில இது மட்டும்தான் நடக்கணும்னு கடவுள்கிட்ட சொல்றேனே தவிர அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நான் கேட்க மறந்து விடுகிறேன். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். என் வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிறது எல்லாம் என்னுடைய திட்டமா? என் வாழ்க்கையில நான் செய்யறது எல்லாம் காலையில முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் செய்யறது என்னுடைய விருப்பமா, அது கடவுளுடைய விருப்பமா? அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவர் நம்மை இந்த நாளில் அழைத்திருக்கிறார். நேர்மையாளராய், உண்மைக்கு சான்று பகருகிறவர்களாய், அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துகிறவர்களாய், பல நேரங்களிலே உள்ளத்தில் புதைந்து கிடக்கிற நெருடல்கள், யார்கிட்டையும் சொல்ல முடியாத இந்த வலி, வேதனை, வருத்தம், பல நேரங்களில் அதை மனசுக்குள்ள வச்சு 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 என்னுடைய உடல்நிலையை, மனநிலையும் நானே கெடுத்துக் கொள்கிறேன். தூங்கும்போது நல்ல தூக்கம் வரல, எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். உறங்கும் பொழுதும் என்னுடைய கனவுலே ஆண்டவர் வரல. நான் நினைக்கிற இந்த கடன் பிரச்சனை, நான் நினைக்கிற இந்த தொழில் பிரச்சனை, நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையினுடைய எதிர்காலம், அது மட்டும்தான் என்னுடைய கனவுகளில் வருது. ஒப்பு கொடுங்க. இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கேளுங்க. அப்பா, நற்கருணை ஆண்டவரே, என்னை நான் எந்த அளவுக்கு இழந்து கொடுக்கிறேனோ, எந்த அளவுக்கு உம்முடைய திட்டம் என் வாழ்வில் செயல்பட வேண்டும் என நான் என்னை இழந்து கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னை உயர்த்துவீர் என நான் அனுப்புகிறேன் தகப்பனே. நான் எனக்காக அல்ல, என்னில் இருப்பது நான் அல்ல, என்னில் செயல்படுபவன் நான் அல்ல, என்னை மறைத்து நீங்க செயல்படுங்கப்பா. அப்படியே முழந்தால் படியிடுவீர்களா? கண்களை மூடுங்க, கண்களை திறக்க வேண்டாம். இந்த சிறிது நிமிடம் நற்கருணை ஆண்டவரின் பாதத்திலே எல்லாத்தையும் இழந்தவங்களா, எதையும் சொந்தமாக்கி கொள்ளாதவர்களாய், நான் நிரர்கதியாய் நிற்கிறேன், என்னுடைய உடல், பொருள், ஆவி, ஆத்ம, சரீரம் எல்லாத்தையும் உங்கள்ட்ட கொடுக்கிறேன் தகப்பனே. என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நான் பிடிச்சிக்கிட்டு இருக்க இந்த பணம், நான் பிடிச்சிக்கிட்டு இருக்க இந்த பதவி, நான் தேடிக்கிட்டு இருந்த பட்டம், நான் தேடிக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை எனக்கு கை கொடுக்காது. உம்முடைய கருணை மட்டுமே என்னை கடைசி வரை நிலை நிறுத்தும். நான் உணர்கிறேன் தகப்பனே. என்னுடைய ஆசை, என்னுடைய கவலைதான் நீர் கொடுக்கிற அந்த விசுவாச கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறது. ஆசீர்வாத கதவுகள் என்னுடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் அடைத்து வைத்திருக்கிறது. நான் உம்முடைய பிள்ளை தகப்பனே, நான் உம்முடைய பிள்ளை தகப்பனே. அப்படியே உங்களுடைய வலது கரங்களை உங்களுடைய உச்சம் தலை மீது வைங்க. அப்பா, நற்கருணை ஆண்டவரே, நான் ஆசீர்வாதத்தின் பிள்ளை, நான் ஆசீர்வாதத்தின் பிள்ளை, நான் ஆசீர்வாதத்தின் பிள்ளை. என் குடும்பம் ஆசீர்வாதத்தின் குடும்பம், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதத்தின் குடும்பம். என்னுடைய கணவன், மனைவி ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். என்னுடைய தொழில் ஆசீர்வாதத்தின் தொழில். என்னுடைய பணி ஆசீர்வாதத்தின் பணி. என்னுடைய ஏக்கங்கள் ஆசீர்வாதத்தின் ஏக்கங்கள்.
என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும். என் உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரை உள்ள எல்லா உறுப்புகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய இரத்தம் என் தலையிலே பொழியப்படுகிறது. உம்முடைய பரிசுத்த இரத்தம் என்னை பாதுகாக்கிறது. நீர் வாழ்கிறீர், நீர் வாழ்கிறீர். உம்மை விசுவசிக்கிறேன், உம்மை விசுவசிக்கிறேன். நீர் உயிர் உள்ளவர், நீர் உயிர் உள்ளவர். நீர் இரக்கம் காட்டுகிறவர், நீர் மனதிரக்கம் கொண்டவர், நீர் மன்னிக்கிறவர், நீர் இரக்கமிக்கவர், நீர் பாதுகாப்பு தருகிறவர். நான் உம்மை அன்பு செய்கிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அப்படியே விசுவாச அறிக்கை எடுக்க. நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். என் குடும்பம் உம்மை அன்பு செய்கிறது, என் குடும்பம் உம்மை அன்பு செய்கிறது. நாங்கள் கைவிடப்பட போவதில்லை, நாங்கள் கை நெகிழப்பட போவதில்லை. என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. அப்படியே எழுந்து நின்றவர்களாய், எழுந்து நின்றவர்களாய், கண்களை மூடியவர்களாய் இந்த சிறிது நேரம் இந்த ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரித்து இவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நாம் அறிக்கையிட்ட அந்த விசுவாசங்கள் எல்லாம் என் வாழ்வில் நிரம்பிட, என்னை இந்த ஆவியானவர் நிரப்பிட, என்னை ஆசீர்வதிக்க சொல்லி, என்னை ஆசீர்வதிக்க சொல்லி கேளுங்க. நெஞ்சோடு மார்போடு கரங்கள் அணைங்க. அப்பா, என்னுடைய இதய துடிப்பு உம்முடைய இதய துடிப்பாய் மாறட்டும் என சொல்லுங்க. நீர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்வு, நீர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை, நீர் கொடுத்திருக்கிற அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தின் குடும்பம் என சொல்லுங்க. என்னோட நாவுகளை ஆசீர்வதிங்கப்பா, என்னுடைய நாவுகளை ஆசீர்வதிங்க, என்னுடைய வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதிங்க, என்னுடைய உள்ளத்தின் ஏக்கங்களை ஆசீர்வதிங்க. என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். இந்த பாடலை நாம் பாட போறோம். ஆசீர்வதிக்க சொல்லி கேளுங்க. ஆவியானவரை கூப்பிடுங்க. ஆவியானவரே நிரப்புங்க. வெற்று பாத்திரங்களா இருக்கிற எங்களை நிரப்புங்க. கண்ணீரை காண்கிறவர் நீர், எங்கள் கவலைகளை தீர்க்கிறவர் நீர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாயின் வார்த்தையில் உள்ளது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கண்ணீரின் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும். கண்ணீரின் ஜபத்திற்கு ஒரு நாளும் ஆண்டவர் பதில் தராமல் போக மாட்டார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போமா? கண்களை மூடி, கண்களை திறக்காமல் கண்களை மூடியவர்களாய் விசுவாச அறிக்கையிட்டு பாடுவீர்களா? ஆவியானவரே, இந்த இடத்தை உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள்,
ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உள்ளங்கள் நிரப்பப்படணும், உள்ளங்கள் நிரப்பப்படணும். நாங்கள் இழந்து போயிருக்கிற ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைக்கணும். கண்களை மூடி விசுவாச அறிக்கையிட்டவர்களால் கனிகள் வரங்கள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. கனிகள் வரங்கள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து என் புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அதிசயம் அற்புதம் நடக்கணுமே, சாட்சிகளாய் நாம் வாழணுமே. அதிசயம் அற்புதம் நடக்கணுமே, சாட்சிகளாய் வாழணுமே. விசுவாச அறிக்கையிட்டவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே, இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்களை ஆசீர்வதியும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவே, 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 எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி நற்கருணை ஆண்டவர் நோக்கி கரங்களை உயர்த்துவோமா? கரங்களை உயர்த்தி, இரண்டு கரங்களையும் உயர்த்தி, இரண்டு கரங்களையும் உயர்த்தி, இரண்டு கரங்களையும் உயர்த்தி. அப்பா, நற்கருணை ஆண்டவரே, கையறிந்த நிலைகளிலே நிற்கிறோம் தகப்பனே. அப்பா, கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறவரே இயேசுவே, ஒன்றும் இல்லாதவர்களாய் உம்முடைய திருப்பாதத்திலே நிற்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்ப சமாதானத்தை இழந்து நிற்கிறோம், பிள்ளைகளின் எதிர்காலத்தை இழந்து நிற்கிறோம். எங்க வாழ்க்கையில இதுக்கு மேல எங்களால முடியாது தகப்பனே. நாங்க யார்கிட்ட போவோம்? நாங்க யார்கிட்ட இயேசுவே போவோம்? நீங்க மட்டும்தான் எங்களுக்கு ஆறுதல். எங்களுடைய கரங்களிலே எங்களுடைய குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வெறும் கரங்கள் அல்ல இது, எங்களுடைய குடும்பம் தகப்பனே. சிதை குலைந்திருக்கிற என்னுடைய குடும்பம், நிலை குலைந்திருக்கிற என்னுடைய குடும்பம், வாழ்வை இழந்த என்னுடைய மகன், வாழ்வை இழந்து நிற்கிற என்னுடைய மகள், குடி போதையில் இருக்கிற என்னுடைய கணவர், அப்பா கேன்சர் வியாதியினால சுகப்படுத்த முடியாத வியாதியினால இழந்து நிற்கிற என்னுடைய குடும்பத்தின் உறுப்பினர் தகப்பனே. அன்று கண்ணீர் வடித்த அந்த கைமனுக்கு பதில் கொடுத்தீரே, எங்களுக்கும் பதில் கொடுப்பீர் தகப்பனே. நாங்க யார்கிட்டப்பா போவோம்? இயேசுவே, தாவீதின் மகனே என கத்தி அழுத பொழுது எழுந்து வா, உன்னுடைய நம்பிக்கை உன்னை சுகப்படுத்தியர் என சொல்லி அவருக்கு சுகம் தந்தீரே. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் தான் என் குடும்பத்தின் சாபங்களாய் மாறி இருக்கிறது. என்னுடைய வாயின் வார்த்தைகள் என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை இழக்க செய்திருக்கிறது. அப்பா, நான் தான் என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் பிள்ளையா மாறணும். என்னுடைய வாழ்க்கை தான் என் குடும்பத்தின் ஆசீர்வாதமா மாறணும். ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய கரம் பிடித்து நடத்துகிறவரே,
என்னுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க. தொழில்கள் முடங்கி இருக்கிற நேரம் தகப்பனே, நாங்க எதுவுமே செய்ய முடியல தகப்பனே. கடலுக்கு போனாலும் பயம். இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையை நாங்க எப்படி நடத்த போறோம் தெரியல தகப்பனே. அப்பா, நீங்க மட்டும்தான் தகப்பனே என் குடும்பத்தை முன்னேற்ற முடியும். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. மடி பிச்சை கேட்கிறோம் தகப்பனே, எங்களுடைய மடிகளை நிரப்புவீரா, கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பீரா. அப்பா இயேசுவே, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உடைந்து போன உள்ளத்தை உற்று நோக்குகிறவர் நீர், சிதைந்து போன வாழ்வை திரும்பி தருகிறவர் நீர். எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நான் வடித்திருக்கிற கண்ணீர் வீணாகாது. நான் வடித்திருக்கிற அந்த கண்ணீர் என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். அப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்களே, அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன்னை பராமரிக்கிறேன், நீ எனக்கு உரியவள், நான் உன்னை நிரப்புவேன், நீ ஆசீர்வாதத்தின் பிள்ளை. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் பிள்ளையினுடைய வாழ்வு ஆசீர்வாதத்தால் நிரம்புகிறது. என் கணவருடைய பணிகள் நிரப்பப்படுகிறது. என் பிள்ளையினுடைய வேலை வாய்ப்பு நிரப்பப்படுகிறது. என் பிள்ளையினுடைய கல்வி நிரப்பப்படுகிறது. வெறுமையான என் வாழ்வு நிரப்பப்படுகிறது. என் இதய துடிப்பு உம்முடைய இதய துடிப்பாய் மாறுகிறது. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, நன்றி செலுத்துங்க. இவர் ஆசீர்வதித்திருக்கிறார், இவர் ஆசீர்வதித்திருக்கிறார், வாழ்வை நிரப்பி இருக்கிறார். ஒரு அமைதி, உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் என் குடும்பத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. என் வாழ்வு நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய காலியான இந்த பாத்திரம் ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறது. நன்றி செலுத்துவீர்களா? முழந்தாள் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடி இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே நம்மையும் நம் வாழ்வையும் அர்ப்பணிப்போம். பழைய நியம
வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேல் அவர் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அனைவரும் எழுதி நிற்போம். சூசேப்பருடைய பாடல் பாடப்படும், தீர்த்தந்தளிக்கப்படும். பிறகு திரு எண்ணெய் நெற்றியில் பூசப்படும். ஆண்டவரே, ஆற்றல் மிக்க இறைவனை, இரக்கத்தின் ஊற்றே, தெய்வீக வல்லமை ஆற்றல் எண்ணெயிலே இறங்கி ஆஸ்வதித்து துன்பப்படுத்துவதாக. ஆண்டவரே, நோயுற்றவர்கள் அழைத்து வரட்டும். அவர்கள் நலமடைவார்கள் என்ற வார்த்தைகள் இந்த உமது பெயரால் என்னை யாருடைய நெற்றில் பூசுகிறோமோ மகன் எங்கள் காவலா சூசை தந்த என் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கு சொல்லி எங்கு பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி எங்கு பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி எங்கு பாடுவோம். பக்தானியலோ பக்தானியலோ மன்ன கோத்ர